கேட்டானா, ஓ உடம்பு சரியில்லை, அவருக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பியா, பிரார்த்தனை பண்றாங்கிற. ஏய் முட்டாள், சொல்றதை செய்யினாரா குரு. 4 பேர் முன்னால என்னையா முட்டாள் சொன்னேன்னு அடிக்க வந்துட்டானா சீடன். அவர் சொன்னாரு, இப்போ உன்னை எது கோவப்படுத்துச்சு? முட்டாள் சொல். எது உன்னை ஆசுவாசப்படுத்துது? நான் சொல்லுகின்ற நல்ல சொல். உடல் குணமாக வேண்டும் என்றால் முதலில் வேண்டியது நல்ல சொற்கள் தான். அதற்கு பிறகுதான் மருத்துவமே அங்கே வேலை செய்யும் என்கின்ற உளவியல் ரீதியான பேருண்மையை இந்த புத்தகம் பேசுகிறது. வீடுகளில் இனிமேல் உடன் இருக்கின்றவர்கள் காயம் மாற வேண்டும் என்றால், அழகா பேசுங்க. இன்னொரு ஒரு வார்த்தை சொல்லவா? தமிழ் படிச்சவங்க. இப்போ ஒருத்தங்க ஜுரத்துல இருக்காங்க, அவங்கள நீங்க மறுபடியும் பாக்குறீங்க, என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? குணமாயிட்டீங்களான்னு கேட்பீங்க. வீட்டுல போய் அந்த சொல்ல கொஞ்சம் பிரிச்சு யோசிச்சு பாருங்க. உடம்பு தானே. குணமாயிட்டீங்களான்னு ஏன் கேட்கறீங்க? குணம்னா என்ன? குணம் மனதை சார்ந்தது. எப்பொழுது மனம் சரியாகுமோ உடலும் அதனோடு சேர்ந்து சரியாகும் என்பது